இன்னைக்கு வீடியோல பர்ஃபெக்டான கேசரி ரெசிபி எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். நெய்யெல்லாம் நிறைய சேர்க்காம சூப்பரா எப்படி செய்யலான்றத பார்ப்போம் வாங்க. 1 கப்பு ரவைக்கு 1 கப்பு சர்க்கரை, 4 கப்பு தண்ணி 4 கப்பு சேர்த்து செஞ்சு பாருங்க. கேசரி சூப்பரா வரும். தண்ணி கம்மியா சேர்க்கும் போதுதான் கேசரி கெட்டியாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஞ்சமா நெய் விட்டு ரவையை நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரி திராட்சை எல்லாத்தையும் வறுத்து எடுத்துப்போம். எடுத்து வச்சிருக்க தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுறலாம். 1 கப்பு ரவைக்கு 1/4 கப்பு நெய் எடுத்து நல்லா சுட பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் தண்ணியில கொஞ்சமா கேசரி பவுடரும் குங்குமப்பூவும் நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்க வேணும்னா கேசரி பவுடரை ஸ்கிப் பண்ணிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சதும் வறுத்து வச்சிருக்க ரவையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ரவை நல்லா தண்ணி சுண்டி வந்ததுக்கு அப்புறம் எடுத்து வச்சிருக்க சர்க்கரையை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நடுவுல நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்துக்கோங்க. கடைசியா ஏலக்காய் பொடியும் முந்திரி பருப்பு திராட்சை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான கேசரி ரெடி ஆயிடும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.